ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் டிசைன் பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஸ்பீட் கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப ஸ்லோவாக போடல. வீடியோ வந்து 45 மினிட்ஸ் 1 hour வருது. உங்களால் அது பார்க்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே லோட்டஸ், கொடி டிசைன், ஃப்ளவர்ஸு, ஸ்பைரல் இதெல்லாம் என்னெல்லாம் போட்டு ஃபில்லிங் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக்கணும். அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறது பெரிய சைஸாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சென்ட்ரல் நம்ம ஸ்பேஸில் மெஹந்தி ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்ம கொடுத்துருக்க டிசைன் ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் இது குட்டியாக கொடுத்துட்டு ஹைலைட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நமக்கு தெரியாது. ஒன் சைட் மட்டும் நான் இந்த ஃப்ளவர்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஒன் சைட் வந்து சர்க்கிள், ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு இந்த சைடில் ரைட் சைடில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அவுட்லைன் டார்க்கன் பண்ணிக்கலாம். நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் அதுக்கு நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து டார்க் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும், நமக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலே ஒரு கோடு, குட்டி குட்டி ஹம்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரைட் சைட் ஃபுல்லாகவே நம்ம வந்து 2 லைன் 2 ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு லைன் 3 ஹம்ஸ் அந்த மாதிரியுமே கொடுத்துக்கலாம். ரைட் சைட் ஃபுல்லாகவே நான் இந்த ஃபில்லிங் தான் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் எல்லா கிளாஸ்க்கான வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ப்ரூச் கிளாஸ் எடுக்கிறேன், ஃபேப்ரிக் பெயிண்டிங், மெஹந்தி கிளாஸ், ஹேர் எக்ஸசரிஸ் கிளாஸ், ரெசின்கான ப்ரூச் ஒர்க்குமே நான் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். விருப்பம் இருக்கவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெஹந்தி கிளாஸோட ஃபீஸ் வந்து 299 தான், பேசிக் டு அட்வான்ஸ். இதில் உங்களுக்கு வந்து மிக்ஸாலஜி கிடையாது, அது தனியாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இது உங்களுக்கு அதில் கவர் ஆகாது. ப்ராக்டிஸ்க்கான எப்படி மேக் பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கட் ஒர்க் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு லைன்ஸ் 3 லைன்ஸ் கொடுத்துக்கலாம். கீழே ஒரு லைன் கொடுத்துட்டு அதை ஆஃபாக பிரிச்சுப்போம். நம்ம பிரிச்சுட்டு மேலே இருக்கிறதுல மட்டும் ஃப்ளவர் டிசைன், கொடி டிசைன், ஸ்பைரல் இது மாதிரி எல்லாமே நம்ம ஃபில்லிங் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இருக்கிற ஸ்பேஸை நம்ம வந்து மெஹந்தி வச்சு ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஸ்பீடாலாம் நான் பண்ணல. அது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வச்சாலுமே உங்களால் வீடியோஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஜிக்ஸாக் லைன்ஸ் கொடுக்குறேன். இது ஸ்லோ பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஜிக்ஸாக் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. அது ஆஃப் இது ஆஃப் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் ஒர்க் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஸ்கொயர் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி நான் பாக்ஸஸ் போட்டிருக்கேன். லைட்டாக தான் லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போவுமே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எடுத்தது டார்க்கன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம கை வச்சு போடும்போது அது கலைஞ்சிரும் இல்லைங்களா? அப்புறம் அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். அதனால் நீங்கள் லைட்டாக லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே எப்படி ஃபில்லிங் பண்ணலான்றது பாருங்கள். இது கொஞ்சம் நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவர் போடும்போது நம்ம அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். எப்போவுமே நீங்கள் எது பண்ணாலும் இதுக்கு மேலே போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் ஃபைனல் போடுறத நீங்கள் அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். மறுபடியும் அதுக்கு மேலே நான் செகண்ட் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த செகண்ட் லைனுக்கு நம்ம வந்து லீஃப் கொடுத்துக்கலாம். லீஃப், அது ஃப்ளவருக்கு லீஃப் கொடுக்கணும் இல்லைங்களா? இது மட்டும் கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் கோன் ரேப் பண்ணும்போது ஓரளவுக்கு டிப்பு ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரியே பாருங்கள். அப்போ தான் நம்ம எதை ட்ரா பண்ணுறோமோ அது ப்ராப்பராக வரும். ரொம்ப டார்க்காக வந்தாலும் சரி, நம்ம கட் பண்ணும்போது ஹோல் பெருசாக கட் பண்ணிட்டாலும் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அதோட லைன் வந்து ரொம்ப டார்க்கன் ஆகிடும். ஸோ ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிடும், நமக்கு கிளியராக தெரியாது. அதனால் ஓரளவுக்கு தின் லேயராக கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டார்க்கன் பண்ணுங்கள். அவுட்லைன் கொடுக்குறதெல்லாம் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள்.
இதில் ரோஸ் பாருங்கள் எப்படி போடணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். அதோட அட்டாச் பண்ணி மறுபடியும் ஒரு லைன் அது மாதிரி 5 கொடுத்துருக்கேன் நான். 5 பெட்டல் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து பெரிய பெட்டலாக கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாருக்குமே நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் தின் லேயராக கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டார்க் லைன் கொடுத்துக்கிறேன். இது வந்து 3/4 பிரிச்சுக்கலாம். இந்த சைடு கொஞ்சமாக, இந்த சைடு அதிகமாக பிரிச்சுக்கலாம். இப்போ எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் சர்க்கிள், ஒரு ஃப்ளவரு, ஒரு ஸ்பைரல், லீஃப் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம வந்து மெஹந்தி வந்து வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தா தான் ஃபினிஷிங் இருக்கும் நமக்கு. உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்கும், புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த சைடு என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் அந்த அவுட்லைன் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம தின் லேயராக தானே கொடுத்தோம், மறுபடியும் டார்க்கன் பண்ணி ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஸ்லாண்டிங்கான லைன்ஸ் கொடுக்குறேன். லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து மறுபடியும் இந்த சைடும் வந்து ஸ்லாண்டிங்காக கொடுத்து பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் பாக்ஸை செக்கர் டிசைன் வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை சென்டரில் டாட்டு வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குமே வந்து நான் ஸ்கொயர் போடலை, ரெக்டாங்கிள் தான் போட்டிருக்கேன். கொடி டிசைன் மாதிரி ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லீஃப் டிசைன் கொடுத்துட்டு ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்லாண்டிங்காக ஒரு லைன், இதில் இருந்து மேலே ஒரு ஃப்ளவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடி டிசைன் மாதிரி லைன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு பூ டிசைன் போட்டுக்கலாம். இது வந்து லீஃப்காக இந்த லைன் ஸ்லாண்டிங்காக போடுறது, கர்வாக கொடுத்துருக்குது லீஃப்காக கொடுத்தது. இந்த கீழே இருக்கிறதுலேருந்து மேலே 2 கனெக்ட் ஆகிற மாதிரி. இப்போ ரைட் சைடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். லெஃப்ட்டில் இந்த சைடு வந்து நம்ம பாக்ஸ் செக்கடாக போட்டோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஜிக்ஸாக்காக கொடுத்துக்கலாம். ஜிக்ஸாக் நீங்கள் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இந்த சைடு செக்கடு போட்ட மாதிரியுமே நீங்கள் ஜிக்ஸாக் லைன்ஸுமே கொடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போது மண்டல் ஆர்ட் வந்து நம்ம ரங்கோலி போடுற மாதிரி தான் நமக்கு நிறைய வந்து பெருசாக எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம போட்டுகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பேக் சைட் ஹேண்டில் போடலாம், அழகாக இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன், குட்டி டாட் வச்சுட்டு 2 சர்க்கிள் போட்டுட்டு 2 ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். 2 ஹம்ஸ் கொடுத்துட்டு பெரிய பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹம்ஸ்க்கு நான் வந்து அவுட்லைன் டார்க்கன் பண்ணியிருக்கேன். டார்க்கன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டு லைன் கொடுத்துக்கலாம். 2 லைனுமே குட்டி குட்டி ஹம்ஸ் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஒரு சர்க்கிள் மேக் பண்ணால் நமக்கு ப்ராப்பராக லைன் வராது. அதனால் டாட்டாக வச்சுக்கோங்க. டாட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பு ஸ்லாண்டிங்காக நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போட போட ஸ்பீட் வந்துடும். இந்த சர்க்கிள் வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சர்க்கிள் மேக் பண்ணுறேன். மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டின் ஷேப்பை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்குமே நீங்கள் மறுபடியும் சர்க்கிள் வந்து டார்க்கன் வர மாதிரி நீங்கள் மறுபடியும் சர்க்கிள் மேக் பண்ணணும். தின் லைனாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்காது.
என்னோடய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே நம்ம ஹம்ஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லீஃப் கொடுத்துக்கலாம். லீஃப் கொடுத்து ஸ்பைரல் இது மாதிரி நம்ம அதாவது 2 லீஃப்க்கும் நடுவில் ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கலாம். இது ஃபினிஷிங் வந்து இதுதான். இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுறோம். இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அவுட்லைன், அதாவது பார்டர் வந்து லீஃப் டிசைன் ஸ்பைரல் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். ப்ரெஷர் நல்லா கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இதுவுமே நான் ஓரளவுக்கு லைட்டாக தான் ஸ்பீட் வச்சுருப்பேன், அதிகமாக வைக்கல நான். இது 1 hour வீடியோவாக இருந்தது. இது நான் எடிட் பண்ணி கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். ரொம்ப நேரம் வீடியோஸ் பார்க்க முடியாது இல்லைங்களா, அதனால் நான் வீடியோ கொஞ்சம் லைட்டாக ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் மண்டலா ஆர்ட் எப்படி போடலான்னு பாருங்கள். நமக்கு அதுக்கு கோட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு நடுவில் 2 இன்ட்டு மாதிரி போட்டுட்டு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பெட்டல் போட்டுக்கலாம். போட்டுட்டு சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அந்த ஃப்ளவருக்கு வந்து அவுட்லைன் கொடுங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அங்கே இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ் எல்லாமே நீங்கள் மெஹந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம வந்து அடுத்த டிசைன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம போட்டிருக்க டிசைனும் நெக்ஸ்ட்டுக்கும் நமக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் தெரியணும். அதனால் 2 லைன் சர்க்கிள் போடலாம். போட்டுட்டு மறுபடியும் குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லைனு கண்டிப்பாக ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் இதில் டாட் கொடுக்கலாம். 4 ஹம்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு டாட் கொடுத்துக்கலாம், இல்லை வைன்ஸ் கொடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து டாட் கொடுக்குறேன். ஒரு 2, 3 தள்ளி நான் டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ